வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன பேச வந்திருக்கோன்னா, எதுனா ஒன்று நம்மளுக்கு வீட்டில் நடந்தாலோ ஏற்கனவே நடந்தது இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்களும் போட்டிருந்தோம். ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று வந்து சேரீ ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன இப்போ? இல்லை நடக்கு முன்னாடி இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் லாஸ்ட் டைமு மீஷோ ஆப்பில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 சுடிதார் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒன்று வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்தது, இன்னொன்று வந்து இது மெட்டீரியல் சரியில்லை. அது 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 வந்து வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஒரு சாரீ வந்து ப்ராப்ளம் ஆச்சு, ஆன்லைனில் வாங்கினது வேறு ஏதோ ஆப்பில் வந்தது. அது கிடையாது. இது வந்து மீஷோ ஆப்பில் நான் 2 சுடிதார் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். அது வந்து சரியில்லைன்னு 2மே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரிட்டர்ன் எடுத்துன்னு போயிட்டு அதோட இது காசு வந்து அந்த ஆப்லேயே வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் வரல, ஆப்லேயே அது வந்து அந்த அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ திருப்பியும் நம்ம அந்த ஆப்பில் திருப்பி வாங்கி தான் ஆகணும் அந்த அமௌண்ட்டுக்கு. அந்த மாதிரி மணி வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அந்த அமௌண்ட்டை வந்து எனிவே என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது வாங்கிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம தான் ஒரு சாரீ பைத்தியம் ஆச்சு, ஏதாவது ஒன்று சாரியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ வாங்கினேன். நான் எப்போ மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ் தான் வாங்குவேன். சரி டார்க்காகவே இருக்கே சொல்லிட்டு ஒரு லைட் க்ரீன் கலர் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ அது லைட் க்ரீன் கலர் ஆர்டர் பண்ணேன். அது என்னாச்சு, அதுவும் வந்துருச்சு எனக்கு சாரீ. அது வந்தது பார்த்தா நான் ஆர்டர் பண்ண சாரீ கலர் மாதிரி இல்லை, அது வந்து வேறு கலரில். பட் மெட்டீரியல் ஓகே, பட் வந்து கலர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என்னோட இதுக்கு வந்து என் ஃபேஸ்க்கு எடுக்கல. அந்த கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு எடுக்கல அந்த கலர். ஸோ எடுக்கல இந்த சென்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் ஷூட் ஆகும் இல்லையா. எனக்கு அந்த கலர் வந்து எனக்கு என்னோட இதுக்கு வந்து எடுக்கல, ஸ்கின் கலருக்கு எடுக்கல. ஸோ சரின்னு சொல்லிட்டு சரி அதை ரிட்டர்ன் போடலான்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்னும் போட்டாச்சு. ரிட்டர்ன் போட்டதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து டெலிவரி பாய் வந்து வாங்கிறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க, எடுத்துகிட்டு செக் பண்ணாங்க அந்த ரிட்டர்ன் போட்ட சாரியும் எதுவும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த இது சம்மந்தமே இல்லைங்க, நீங்கள் ஆர்டர் பண்ண கலரு இதுவும் இந்த கலரும் வேறு வேறு இருக்குது, நான் ரிட்டன் எடுக்க முடியாதுன்றாங்க. நான் வேறு வேறு கலர் இருக்கிறதால தான் நான் ரிட்டனே போடுறேன், நீங்கள் எடுக்க மாட்டீங்க சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, இல்லைங்க சம்மந்தம் இல்லாமல் இருக்குது கலரு, அதனால் வந்து ரிட்டன் எடுக்க முடியாது, எடுத்துகிட்டு போனால் என்ன தான் கேட்பாங்க, ஏன் சம்மந்தம் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு எடுக்க முடியாதுன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு போய் இந்த மீஷோ ஆப்லேயே ஹெல்ப்லைனில் போயிட்டு நீங்கள் கால் பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரே எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த டெலிவரி பர்சனே சொன்னார். நான் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு கால் பேக் என்னோடய நம்பர் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதால வந்துச்சு. 5 மினிட்ஸில் எனக்கு கால் வந்தது. பட் யாருமே பேசலை அந்த நம்பரில், ஹலோ கூட யாருமே சொல்லலை. நம்பர் மட்டும் நான் மட்டும் ஹலோ ஹலோன்னு சொல்கிறேன், யாருமே ரிப்ளையே பண்ணலை. அதுக்கப்புறம் காலும் கட் ஆகிடுச்சு. நான் திருப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். திருப்பி ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த காலுமே வரல. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கொடுத்த சாரீ தான், கலர் வேறு கலர், நான் ஆர்டர் பண்ண கலரை விட வேறு மாதிரி வந்தது சாரீ கலரு. ஸோ நான் அதை இப்போ என்ன பண்ணுறது, ரிட்டனும் வாங்குகிற பர்சன் ரிட்டன் வாங்க மாட்டேன்றாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எதுவுமே தெரியல. அதான் நம்மளுக்கு வந்து கமல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சென்னையில் தடிக்கு விட்டா ஒரு துணி கடை இருக்கு. ஆமாம், நான் ஏதோ ஆர்டர் பண்ணேன் நான் 2 அந்த மெட்டீரியல். ஆனால் மீஷோ ஆப் எப்போ நல்லா தான் இருக்கும் இல்லை, நம்ம தெரியல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மீஷோ ஆப்பில் நான் எதுவும் வாங்கினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமு எனக்கு வந்து அந்த 2 சுடிதார் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணேன். 2மே அது வந்து ஒன்று கலர் மாதிரி இருந்தது, இன்னொன்று மெட்டீரியல் சரியில்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால் 2மே போட்டு திருப்பி வந்தது. சாரீ ஆர்டர் பண்ணேன். சாரியுமே வந்து மெட்டீரியல் ஓகே தான், நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, மெட்டீரியல் ஓகே தான். பட் எனக்கு வந்து கலர் வந்து எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல. அந்த கலர் எனக்கு சூட் ஆகலை. அது இப்போ எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரியல. ஹெல்ப்லைன் போட்டாலும் அது வந்து யாரும் கால் எடுக்கல. சரி, நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று அனுப்புகிறாங்க. எல்லா இதுலையும் அப்படின்னு சரி, முக்கியமாக மீஷோவில் ஒரு சோஃபா கவர் கூட ஆர்டர் பண்ணி. ஆமாம், சோஃபா கவர் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. அதில் தான் ஆர்டர் பண்ணது. நான் 480 ரூபாயா? ஆமாங்க, 480 ரூபா போட்டிருந்தது. வந்துருச்சு. ஆனால் ஃபோட்டோவில் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. பட் இதில் எடுத்துகிட்டு வந்து இது போட்டால் அது வந்து சுத்தமாகவே நல்லா இல்லை. அதேமாரி ரிட்டர்ன் மெட்டீரியல் நல்லா இல்லை. மெட்டீரியல் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்குது. அதில் நம்ம உட்காந்தா கூட அது சோஃபாவில் உட்கார முடியாது, வழுக்கிற மாதிரி இருக்கும். அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்.
அதுக்கு பதில் அவங்க குழந்தைக்கு ஏதோ ட்ரெஸ்ஸு ரிட்டர்ன் பண்ணால் காசு வராது. அந்த மீஷோ ஆப்ல அந்த அந்த காசு அமௌண்ட் வந்துடும். ஸோ எனிவே நம்ம திருப்பி அந்த அமௌண்ட்டுக்காவது வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் எப்படி இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி என்ன பண்ணுறது நான் சொல்கிறது கேளு. இனிமேல்ட்டு அந்த அந்த ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணி எடுக்கலாம். இந்த இதுதான் இதுதான் இவங்க ஒரு கலர் கேட்டாங்க, லைட் கலர். நான் என்ன கலர் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ண சொல்லிட்டு இப்போ காட்டுறேன், எடுங்க. அந்த கலரில் பாருங்கள் கொஞ்சம். ஸோ இந்த கலர் தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு ஃபோனில் இந்த மாதிரி தெரியுது, பட் லைட் கலர் இது. ஆக்சுவல் வந்து ரொம்ப லைட் கலர் இது. ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கலர் தான் வந்திருக்கு. எனக்கு வந்து ரொம்ப அடிக்குது இந்த கலர். ஆக்சுவலாக மேபி மெட்டீரியல் ஓகே தான், பட்டு பாருங்கள் மெட்டீரியல் கொஞ்சம் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், கை தெரியுது இல்லை? ஆமாம், டிரான்ஸ்பரண்ட்டாக மெட்டீரியல் தெரியுது. அதுவும் எனக்கு வந்து இதுவாக இருக்குது. சரி ஓகே, நீ சொன்னது இந்த கலர் அனுப்பிச்சது அந்த கலர். ஆமாம், நான் வந்து இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது ஒரு திக் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. பார்டரும் வந்து நல்லா இருக்குது, அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்டர் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் பார்டர் இது நல்லா இருக்குது. இதில் பார்டர் தெரியல, பார்டரே வந்து தெரியல. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருக்குது. கலர் ரொம்ப அடிக்குது. நான் ஒன்று ஆர்டர் பண்ணால் இது ஒன்று வந்துடுச்சு. இதை வந்து நான் கட்டினா ரொம்ப என்னோட கலருக்கு இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு இது வந்து செட் ஆகலை இந்த கலர். ஸோ நம்ம ஒரு கலர் சொன்னால் அவங்க ஒரு கலர் தருவாங்க. அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கலர் வேரியன்ஸ் இருக்கிறதாவது நான் ரிட்டனே பண்ணுறேன். கலர் வேரியன்ஸாக இருக்குன்னு தான் ரிட்டன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக என்னென்னா எல்லாமே அனுபவம் தான் சிறந்த பாடம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்லைனில் சைட் எடுக்கக்கூடாது. எடுக்க மாட்டேன் நான். ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே எடுக்கிறதே கிடையாது. ஏற்கனவே எனக்கு அந்த 2 சாரியில் வந்ததே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ரெண்டுமே கிட்டத்தட்ட போச்சு. அது இல்லை, அதில் ஒன்று வந்து பாபிக் பிரிண்ட்னு சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது சுடிதார் மெட்டீரியல். சுடிதார் மெட்டீரியல் அது ஆக்சுவலாக நூல் கட்டி கட்டி வைப்பாங்களாம். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அது அப்படி தானே இருக்கும், அந்த நூல்லாம் கைட்டு போட்டு அலசி அயன் பண்ணி தான் போடணுன்ட்டு. ஓகே, அலசி அயன் பண்ணி அதை ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். அது பாபிக் பிரிண்ட். அது உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று அந்த 2500 அது புடவை போனது ரேஷன் புடவை, அது போனது எந்த அப்படின்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல்ட்டு ஆன்லைனில் எதுவுமே இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்டர் பண்ண வேண்டாம் இல்லையா? அந்த ஃபுட்டுக்கு அந்த மீஷோவில் இது இருக்கு, மீஷோ எல்லாம் இருக்கு. இல்லை ஃபுட்டில் எனக்கு தெரியாதுங்க, என்ன இது ஒன்லி ஷாப்பிங். அதாவது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு போத்தீஸ் சமனாஷோ எவ்வளோ இருக்கு. எங்களை மாதிரி நீங்களும் வாங்கி மாட்டிக்காதீங்க. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று நினைப்பாங்க. நம்ம பேச கேட்காத அவங்க நிறைய பேர் இருக்காங்க. டைலருக்குலாம் சரி, நம்ம ஒன்று கேட்டால் அவங்க தைப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க செய்வாங்க. இப்போ நடக்கிறது தான், இது எல்லார் வீட்டில் நடக்கிறது தான். சரி ஓகே, இனிமேல் நான் ஏற்கனவே அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த சேரியால் நாங்கள் பாதிக்கப்பட்டோன்ட்டு. அது கோயிந்தா. ஏன்னா இதில் வந்து மீஷோ ஆப்பில் காசு வருது. ஆமாம், கேஷ் வந்து திருப்பி அந்த ஆப்லேயே வந்துச்சு. அதில் ஏதாவது ஒன்று வாங்கி அவங்க சொல்லிட்டு இதை வாங்கினாங்க. இப்போ ஹெல்ப்லைன் இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம் எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. இது நல்லதா இல்லைங்க, சாரி வந்து கட்டிக்க முடியாது. கடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ராமர் கலர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இது பார்டர் கூட இல்லை, அதுல இருக்கிற மாதிரி தெரியல. டார்க் க்ளீச்சிங் குழந்தைக்கு ஆனது கட்டிக்கலாம். இல்ல இந்த அதுல அது கூட கட்ட முடியாது. காட்டனா இருந்தா தான் கட்ட முடியும். அந்த டிரான்ஸ்பரண்டா மெலிசா கீழே புஷ் பண்ணிடும். ஆமா, மெலிசா இருக்கு. இந்த கலர் ரொம்ப ஓகே. நீங்களும் கொஞ்சம் இதுவா இருங்க. எதுக்குங்க ஆன்லைன்ல தட்டி விட்டா 1000 கடைங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றது கரெக்டுங்களேன். ரைட் ஓகே, சரி டைம் ஆகுது. இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா டி நகர் பெருமாள் கோயிலுக்கு போனோம் சொல்லியிருந்தாங்க. இப்போ கிளம்பிட்டேன், கோயிலுக்கு போயிட்டு போகலான்றது. ஆனால் இருக்குன்னு தெரியலப்பா, நீ வெளியே வரேன் தெரியல, டைரக்ட். சரி ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஹெல்ப்லைன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த வீடியோ எதுக்கு போட்டோன்னா இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். ஆன்லைனில் நம்மளுக்கு பிடிச்ச துணி வராது. ஒன்றே சைஸ் மாறி இருக்கும், இல்லாட்டி கலர் மாறி இருக்கும். நேரில் பார்த்தே நம்மளால வந்து இவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் சொன்னார், உன்னால பெரிய எல்லா கடைக்கும் போயாச்சு டி நகரில், அங்கேயே உன்னால் செலக்ட் பண்ண முடியல. இதை நீ ஃபோட்டோவில் பார்த்து நீ எப்படி செலக்ட் பண்ணுவ, ஏன் இந்த மாதிரி வந்து வாங்கினேன்னு சொல்லி அவர் தான் திட்டிகிட்டு இருக்காரு. சரி, நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம், அதை ரெக்டிஃபை பண்ணலானாலும் அது வந்து இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி சொதப்புது. என்ன பண்ணுறது தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். ஓகேவா? பெட்டு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மேட்ரஸ் நிறைய மேட்ரஸ் சொல்லியிருந்தீங்க. அதில் எது பெஸ்ட் மேட்ரஸ்ன்னு பார்த்து அது வாங்கணும். இது வரைக்கும் தாங்க முடியல. அதில் இது வந்து ரொம்ப பள்ளமாயிடுச்சு.
எங்களோட வெயிட்டால தான் அது பள்ளமாக இருக்கு. இருந்தாலும் அதில் அதாவது ஈக்குவலாக எல்லாமே மேடு பள்ளமாக இருக்கிறதால உடம்பெல்லாம் பெயினாக இருக்கு. வருஷம் பெட் வாங்கிட்டு இருக்கு. அது பெட் கட்டில் வாங்கி 10 வருஷத்துல ஒரு 8 வாட்டி பெட் மாற்றியாச்சு. 10 வருஷம் இல்லை, மேலேயே இருக்கும். மேலே இருக்கு. ஆனால் 8 வாட்டி பெட் மாற்றியாச்சு, 2 வாட்டி மாற்றியாச்சு. அப்படியே போயிட்டு பெட் அப்படியே பார்க்கலான்ட்டு இருக்கோம். 4-5 கடலில் பார்த்தா இதில் ஒரு கடலில் பெட் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அப்போ இதில் என்ன பேச விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் பேசுறது உங்களுக்கு சவுண்டாக கேட்கும், இவங்க பேசுறது கேட்க என்னால் ரொம்ப சத்தம் ட்ரை பண்ணாலும் வராது. ஸ்டார்டிங்ல பேசிடுவேன், அதுக்கப்புறம் திருப்பி படி அப்படியே ஸ்லோவாயிடும். ஒரு ஃபோனில் பிரைட்னஸ் அப்படியே கம்மி வரும், மறுபடியும் பிரைட்னஸ் கம்மி ஆகும். அதே மாதிரி தான் ஆகும், சவுண்டு ஜாஸ்தி ஆகும். நிறைய பேர் சொல்லுங்க, அக்காவுக்கு மைக்க மாட்டி விடுங்க, அன்னிக்கு மைக்க மாட்டி விடுங்கன்ட்டு. எனக்கு பின்னாடி தான் இவர் நின்று பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வாய்ஸ் நல்லா கேட்கும், என் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக கேட்குது. பேச வரல எனக்கு ஆக்சுவலாக. ஓகே, அடுத்த வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.